ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் பி வெர்ப் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை தான் வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் டைப்புன்னு சொல்லுவாங்க. பி வெர்ப் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறத வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் டைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கொஸ்டினை பாருங்கள். அவன் தயாராக இருக்கிறானா? நம்ம அதுக்குள்ள ஆன்சர் என்ன பண்ணுவோம்? ஆமாம், அவன் தயாராக இருக்கிறான்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அவன் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஆர் நோ டைப்பில் வந்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இப்போ என்ன சப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான பி வெர்ப் யூஸ் பண்ணணும்னா வந்து ஃபோன் இதில் நான் யூஸ் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து கேள்வி கேட்கும்போது பி வெர்ப் வந்து ஃபஸ்ட்டு வரும், அண்டு தென் சப்ஜெக்ட், அண்டு தென் அதர் திங்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து அவன் தயாராக இருக்கிறானா? அவன் அப்படிங்கிறது ஹீக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் யூஸ் பண்ணணும். அந்த இசத்துக்கு ஃபஸ்ட்டு போடுங்க இஸ், அண்டு தென் இஸ் ஹி ரெடி? அவன் தயாராக இருக்கிறானா? இப்படி தான் நம்ம கொஸ்டின் கேட்போம். அண்டு தென் செகண்ட் கொஸ்டின், நீ தயாராக இருக்கிறாயா? நீக்கு என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்? யூக்கு பக்கத்தில் எப்போவுமே ஆர் தான் யூஸ் பண்ணணும். பட் நம்ம கேள்வி கேட்குறனால அந்த ஆர் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆர் யூ ரெடி? நீ தயாராக இருக்கிறாயா? எஸ் ஐ ஆம் ரெடி. நோ ஐ ஆம் நாட் ரெடி. ஓகேங்களா? உங்களோட ஆன்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். நான் சொல்வது சரியா? இந்த இடத்துல நானுங்கிறது வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்? ஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ பி வெர்ப் என்ன யூஸ் பண்ணணும்னா ஆம் யூஸ் பண்ணி கொஸ்டின் மேக் பண்ணணும். அந்த ஆமத்துக்கு ஃபஸ்ட்டு போடுங்க. ஃபஸ்ட் வந்து பி வெர்ப் அண்ட் தென் ஐ, அதுக்கப்புறம் அதர் திங்ஸ். ஓகேங்களா? ஆம் ஐ ரைட்? நான் சொல்கிறது சரிதானே? இப்படி தான் வந்து கொஸ்டின் வந்து கேட்கணும். இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் தரேன். ஆன்சர் பண்ணுங்கள் கைஸ். See you on another video.